அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. என் இனிய ஜோதிட உறவுகளுக்கு அன்பு கலந்த நன்றி. இன்னைக்கு தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறப்பது வரமா சாபமா? அது ஆணோ பெண்ணோ பூராடத்தில் பிறப்பது வரமா சாபமா? பூராடத்தில் பிறந்த சிலர் சுகபோக வாழ்க்கையையும், சிலர் அந்த சுகபோக வாழ்க்கையை இழந்து கடினப்படுவதும் கஷ்டப்படுவதும் உண்டு. எல்லாருமே ஒரு நிலையில் வாழ்கிறது இல்லை. பொதுவாகவே மேசத்திற்கு 4ஆம் இடமாகிய சுகாதிபதி என்னும் சொல்லக்கூடிய சந்திரன், அவர் தான் மனோக்காரகன், அவரை கொண்டு வந்து தனுசு ராசியில் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு தர்ம திரிகோண ராசியில் உள்ள சந்திரனுக்கு காமத்திரிகோண ராசி அதிபதியான சுக்கிரனின் சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனோகாரகன் சுகாதிபதி சந்திரன் காமத்திரிகோணாதிபதி சாரமேறி தர்ம திரிகோண ராசியிலே நிற்கின்றார். தர்மத்திற்கும் காமத்திற்குமான போராட்டம் அங்கே உருவாகிறது. பொதுவாகவே காமத்திரிகோணம் என்பது, காமம் என்பது ஒரு ஆண் பெண் சார்ந்த மோகம் மட்டுமல்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படும் லௌதிகம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரும் பொருள் உள்ளது. அது ஆண் பெண் இருபாலரின் விருப்பம். அதையும் தாண்டி ஒரு பரம்பொருள் உள்ளது. அதாவது விருப்பத்தை மீறிய ஒரு பரம்பொருள் உள்ளது. அது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு. அதை வச்சு தான், அந்த எதிர்பார்ப்புகளை வைத்து தான் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தது வரமா சாபமா என்பதை ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை வச்சு தான் வரமா சாபமானு தீர்மானிக்க முடியும். பொதுவாக காமம் என்றால் ஒரு ஆண் பெண் சார்ந்த மோகமும் லௌதிகம் என்று கருதக்கூடாது. ஒரு பெண் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ஒரு வாழ்க்கைப்பட்டு ஒரு கணவன் வீட்டாருக்கு செல்லும்போது அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? கணவன் வீட்டார் என்னை சுற்றுலா அழைத்து செல்லவில்லை, நான் சொன்ன மாதிரி சினிமா தியேட்டருக்கு திரையரங்குக்கு என்னை அழைத்து செல்லவில்லை, எனக்கு உண்டான நகைகளை துணிமணிகளை அவர் வாங்கி தரவில்லை, என்னை அவர் காரில் அழைத்து செல்லவில்லை, நான் வாகனம் கேட்டேன் வாங்கி தரவில்லை. இப்படி எல்லா எதிர்பார்ப்புகளுமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தொடர்பாகவே அமைந்திருக்கும். அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணங்கள், அந்த எதிர்பார்ப்புகள் அந்த பெண்ணுக்கு நிறைவேறவில்லை என்றால் கணவனிடம் சலிப்பு, இருவருக்கும் மனமுறிவு, தகராறு, பிரச்சனைகள். அத்தகைய நபர் பூராணாச்சல் பிறந்தது சாபமா வரமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, ஒரு ஆண் என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் மனைவிடம்? சந்திரன் என்பது அம்மா. என் அம்மாவிடம் அவள் இணங்கி போகவில்லை, நான் அழைத்த இடத்துக்கு வரவில்லை, நான் வாங்கி கொடுத்த உடைகளை புரிந்து கொண்டு அதற்கான பாராட்டுகளை அவர் தெரிவிக்கவில்லை, கசக்கிறாள், முகம் சுளிக்கிறாள். நான் வாங்கி கொடுத்த நகை என்கிட்ட கையில் இருக்கிறவங்க தான் நகை வாங்கி தர முடியும், நான் இந்தளவுக்கு வாங்கி கொடுத்தேன், அதை பெருமையாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை. இப்படி அவனுடைய எதிர்பார்ப்புகள், தன் மனைவி இப்படி இருக்க வேண்டும், தன்னோடு ஒத்து போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் ஒரு ஆணிடம் நிறைவேறாமல் போகின்றது. இப்படி ஒரு ஆணிடமும் ஒரு பெண்ணிடமும் பூராடத்தில் பிறந்தவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புகளில் விட்டு கொடுத்து போனால் அவர்களுக்கு கிடைப்பது பூராடத்தில் பிறந்தது வரம். இருவரும் எதிர்பார்ப்புகளை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து போனால் அவர்கள் பெற்றது சாபம். பூராடம் அப்படி தான் செய்யும். நன்றி, வணக்கம்.